மார்கழி மாதத்தில் வடமாநிலங்களில் காத்யாயினி என்ற தேவியை வேண்டி இளம் பெண்கள் விரதமிருந்தனர். ஆயர்பாடியில் வசித்த நந்தகோபன் மகன் கண்ணனை போல் தங்களுக்கும் சிறந்த கணவன் வரவேண்டும் என வேண்டி அவர்கள் வேண்டுவர். அக்காலத்தில் சிறுமிகளாக இருக்கும் போதே பெண்களுக்கு திருமணம் நடந்துவிடும். இதனால்தான் ஆண்டாள் திருப்பாவையில் சீர்மல்கும் ஆயப்பாடி செல்வ சிறுமீர்கள் என்று தன் தோழிகளை அழைத்து பாடுவாள். இந்த சிறுமிகள் மணலை தண்ணீரில் நனைத்து காத்யாயினி அம்மன் சிலை வடிப்பர். இந்த சிலைக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர் மாலைகளால் அலங்கரித்து நறுமண புகையிட்டு தங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டுமென வேண்டுவர். இதை பாவை நோன்பு என்பர். பாவை என்றால் பெண். பெண்கள் அனுஷ்டிக்கும் விரதம் இது. காத்யாயினிக்கு மகமாயி, மகா யோகினி, ஈஸ்வரி என்ற பெயர்களும் சூட்டி மகிழ்ந்தனர்.